இதற்கு நடுவில் 2015ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் வந்து பயங்கரமாக வெடிக்குது. அப்போ வந்து 4600 சொச்சம் பேர் 40 பேர் என்னவோ வந்து எல்லாரும் புறப்படுறாங்க. இப்போ இந்தியா வந்து கூப்பிடுது. எல்லாரையும் அங்கே ஏமனில் இருக்க முடியாது. உள்நாட்டு போர் வெடிக்குது. 2 பிரிவாயிடுச்சு. நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லும்போது பலர் வரும்போது ஒரு 1000க்கு சொச்சம் பேர் மட்டும் இந்தியர்கள் அங்கே வராமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா அதில் வந்து இந்த நிமிக்ஷா பிரியான்றவங்க வந்து முதலீடு செய்திருக்காங்க. தன்னோட முதலீடு அங்கே இருக்குது, விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து இவங்க முதலீட்டை தராமல் இவங்கள இது பண்ணுறாரு. இது போன்ற நேரத்தில் மற்றவங்களாம் இருக்கக்கூடாதுன்னும் போது இவர் வந்து கேரளாவுக்கு வரும்போது இவங்களோட திருமண புகைப்படம் எடுத்துகிட்டு போனார் பார்த்தீங்களா? அந்த புகைப்படத்தில் இவருடைய கணவர் புகைப்படத்தை எடுத்துட்டு அவருடைய படத்தை வச்சு மார்பிங் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்னோட மனைவி, என்னோட 2வது மனைவி இவங்க தான். அதனால் நான் தான் அவங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கேன். என்னுடைய இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது இவங்க வந்து ஒரேடியாக வேறு எல்லையே இல்லாமல் அவர் வந்து இரவு நேரத்தில் இவங்களை தாக்குனதாகவும் உடல் ரீதியாகவும் பல பாலியல் தொல்லைகளும் கொடுத்ததாகவும் அதையும் மீறி அவருடைய நண்பர்களுக்கும் பாலியலுக்கு ஒத்துழைக்கணுன்ற மாதிரி ஒரு டார்ச்சர் செய்ததாகவும் தகவல் இருக்குது.